நிறைய 3-4 நாட்களாக தமிழ்நாடு அப்படியே நெருப்பில் நிற்கிது இல்லையா? நெருப்பில் நிற்கிது. யாராவது நிம்மதியாக தூங்குறாங்களா? அவர் வீட்டில் சின்ன பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த இடத்துக்குள்ளதான் கூட்டம் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டால் இந்த அரங்கத்தில் 200 பேர் அமரலாம், பக்கத்தில் 1000 பேர் உட்காருவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் நான் என் வீட்டில் ஒரு விழா நடத்துகிறேன், எனக்கு இந்த 200 பேர் கொண்ட அரங்கம்தான் ஒதுக்கப்பட்டது என்றால் நான் அதிகபட்சம் 250 பேரை கூப்பிடலாம். 2000 பேரை கூப்பிட்டு அவர்களை மூச்சு திணறி சாகடித்து விட்டு நீங்கள் ஏன் எனக்கு சின்ன ஹால் ஒதுக்குனீங்கன்னு கேட்டால் இதுக்கு பேர் பித்தலாட்டமா, அயோக்கியத்தனமா, வேறு என்ன நம்ம சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? 3-4 நாட்களாக மக்கள் நிம்மதியின்றி வெறும் வதந்திகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளுக்கிடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படியே தீய பரப்புற மாதிரி அவர்கள் பேசுவதை கேட்கும் பொழுது கவலையாக இருக்கிறது.